Shalom to all of you. மிக முக்கியமான எல்லா மனுஷருடைய வாழ்க்கைக்கும் தேவையான சாப்பாடு வயிற்றுக்கு உணவு வயிறைப்பாடு உண்டாக்கினது. அந்த உணவு போய் உடலை சரியான சுகத்தில் வைத்திருக்க. ஆனால் தேவன் சொன்னால் அது மட்டும் காணாது. மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயினின்று வெளியே வரும் ஒவ்வொன்றினாலும் அப்படித்தான் இருக்கு. உபாகமத்தில் வாயாலை வரும் ஒவ்வொன்றினாலும் அவன் வாழுவான். ஆதாமுக்கு ஒன்று பேசவில்லை. அவன் சரீரத்தில் இயேசுவை என்ன செய்தார்? அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. பிசாசின் சோதனை நாளிலே இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னார் பேய். அவர் சொன்னார், மனுஷன் வைத்த சாப்பாடு அப்பம் சோறோ ஏதோ வயிற்று உடம்பினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்வடைவான். எங்களுக்கு நாளாந்தம் சாப்பாடு தேவை. வாழ்ந்து கொண்டிருக்க அவருடைய வார்த்தைகளான சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்கள். பணம் இல்லாதவர்களே 55:1-2. Let it be clear, the whole world, அவர்களுக்கு தெரியாது, உலகத்தாருக்கு அவர்கள் வயிற்றை சாப்பாட்டினால் மட்டும் நாளாந்தம் ஜெபிக்கிறார். That dead. நாங்களும் ஒரு நேரத்தில் இதுதான் வாழ்க்கை அப்படி நினைத்தோம். வயிறு உணவு தேவை, ஆனால் அது மட்டும் மனுஷன் வாழ்வடைய மாட்டான். இயேசுவ வந்தது அவர் சொன்னார், ஓகே அவங்க கேட்டாங்க எங்களுக்கு ஜபிக்க சொல்லித்தாரோம். அவர் சொன்னார், வானமன்றங்களிலே இருக்கிற எங்கள் தாப்பனை உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதா, உம்முடைய ராஜ்யம் வருவதா, உம்முடைய சித்தம் வானமன்றங்களிலே நிறைவேறுகிற பூமியிலே நிறைவேறுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று தாரும். எத்தனை பேருக்கு இது தெரியும்? சும்மா உலகெங்கும் இங்கேயும் தான் பலர், எல்லாரும் அல்ல, வாங்க கதிரையை சூடாக்கி போட்டு போவாங்க. Oh, they just come for what do you call ஒரு fellowship, அல்லது சிலர்கள் நேரத்துக்கு பயத்தல, அல்லது பல காரணங்கள். அவருடைய நாங்கள் சபை இப்ப ஓய்வு நாள்
அந்த சாப்பாடை சாப்பிடல, வார்த்தையை சாப்பிடுவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. பிசாசு சொன்ன பொய்க்கு கீழ்ப்படிந்த நேரம் பிசாசின் வார்த்தையை சாப்பிட்டாள் அவள். வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டும் இராதிருங்கள், அதன்படி கீழ்ப்படுகிறவர்களாயும் இருங்கள், அல்லது உங்களை நீங்களே வஞ்சிப்பீர்கள். வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, வார்த்தையை சாப்பிடுவது, நான் அந்த உணவு. So I just want to say that before you hear, we need to obey. கீழ்ப்படி நேரம் நாங்கள் அவரது சாப்பாடாகிய வார்த்தையை சாப்பிடுகிறோம். And God wants us to receive the சாப்பாடு, the food, every day. Every day. அன்றுள்ள எங்கள் உணவு எங்களுக்கு இன்றைக்கு தாரும். நாங்கள் விட்டு போட்டு கேட்க டைம் இல்லைன்னு போட்டு 2 நாள், 1 கிழமை 2 கிழமை அது ஆறிப்போம். என்னமோ ஒரு ஆளும் தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியம். God is not going to force anyone. Neither I am. I will not go. இன்னைக்கு தொடர்ந்து உண்மையான மெய்யான மெஷாயா வேத வாக்கியங்கள் உறுதிப்படுத்தும்படிக்கு அவர் யார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாடுகளை குறித்து நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு நான் வாய்ச்சி போடப்பட்ட நான் மல்கியா புத்தகம் அதில் போடப்பட்டிருக்கிறது கடைசி அதிகாரம் 5வது வார்த்தை. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதோ யாவையின் பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே, பெரிதும் பயங்கரமான நாள் அவருடைய வருகை. நான் உங்களிடத்துக்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். சாதாரணமாக வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், எலியா என்ற ஒரு மனுஷன் 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்திலே தொடங்குது. அவன் ஊழியம் அந்த நேரத்திலே தொடங்கினான். ஆகாம் ராஜா அந்த நேரத்தில் ராஜாவாக இருந்தான். திஷ்பியனாகிய கிளையாத்தின் குடிகளிலே எலியா டக்குன்னு அவனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிற மாதிரி பாருங்க. ஆகவே நோக்கி என் வார்த்தையின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ராயேலின் தேவனாகிய யாவைக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய உயிரை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வந்தோடனே ஒரு
இஸ்ராயல் தேசத்துக்கு ஒரு ஜட்மெண்ட். ஆகாமும் ராஜாவும் பஞ்சாதியும் அவள்தான் ஜெசபெல். ஜனங்கள் யாவையும் சேவித்து தொழுது கொண்டு பாகாலையும் தொழுது கொண்டு இருந்தார்கள். அந்த டைம்ல இது ஆகாபிட பஞ்சாதி. அந்த டைம்ல பார்த்து அனுப்பினார். பின்னால தெரிகிற ஒரு முண்டம். ஆகாம் ஜெசபேலுக்கு அடிமையாக இருந்து புருஷனாய் இருந்தும் அவள்தான் அரசாங்கம் நடத்தினாள். Those days we will say புருஷன் பஞ்சாதியால் ஆளப்பட்டால் எங்களுடைய ஸ்கூல் டைம்ல that's a petticoat government. You should know petticoat. So அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஊழியர் எல்லாம் முடிஞ்சு நான் இப்ப அவன் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவன் சேர்த்தானா வேற எங்கே கொண்ட விட்டானா, டாடி விட்டாரா, அதுகளை குறித்து சொல்ல வரையில. அதான் இங்க போட்டிருக்கு மல்கியா 4:5 நின்று கத்துறது, தகப்பனே தகப்பனே என்று எலிசா மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டு போறது. எலைஜா ரைட். இப்ப இது எத்தனை வருஷங்களுக்கு முதல்ல நடந்தது. எலியாவை உங்களிடத்துக்கு தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். தேவனுடைய வார்த்தை மல்கியா கூடாக கவனமாய்கள். நான் வந்து பூமியை அழிக்காதபடிக்கு அடிக்காதபடிக்கு. அவன் யார்? எலியா. தகப்பன்மாரின் இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு, பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்கள் தகப்பன்மாருக்கு திருப்புவான். ஓ, எலியா வந்தாரா? யார் அது? எப்படி திருப்பினார்? இயேசுவா அதை குறித்து என்ன சொன்னார்? அவர் சொன்னார் ஃபைனல். எங்களுக்கு மற்ற காமெண்ட்ரிஸ் ஒன்று தேவையில்லை, வியாக்கியானங்கள். சரியா? மத்தேயு புத்தகம், மத்தேயு 11, 14, 15. மத்தேயு 11. இப்ப நாங்க பார்க்க போறோம். எலியா வந்தாரா? வந்து என்ன செய்தான்? வந்தால் அதை குறித்து இயேசுவா என்ன சொன்னார்? ஜனங்கள் என்ன நினைத்தது? அவர்கள் இதை வாசித்தார்கள். எதை? மல்கியா புத்தகத்தை தீர்க்கதரிசியின் புத்தகம். மத்தேயு 11, 14. Listen carefully.
மன்னிக்கவும், மத்தியாவு 16 எடுக்கும். 14வது வார்த்தை இயேசுவை கொண்டார். என்ன குறிச்சு சனம் என்ன கதைக்குது? அதுக்கு அவர்கள் சிலர் உண்மை யோகானன் பேப்டிசம் கொடுக்கிற யோகானன் என்றும், சிலர் எலியா என்றும். ஏன் இவர் எலியா என்றது? ஏன்னா மல்கியா கூறியிருக்கு, எலியாவை அனுப்புவேன். எலியா அவருடைய ஊழியத்தை அறிந்திருந்தார்கள். நெருப்பை கொண்டு வந்தான் மேலே இருந்து. தேவனுடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து சில எரியா என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். ஓகே, 6:14 மல்கியா புத்தகத்திலே வாசித்து, ஜனங்கள் எலியாவை முந்தி அனுப்புவேன், அவருடைய பயங்கரமான நாளுக்கு முதல் என்று அறிந்தபடியால் இவைகளை கேட்டார்கள். ஆறு 15 14 அவருடைய பெயர் எல்லாரும் அறிந்தபடியால் இயேசுவாவின் பெயர். ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு ஜான் தி பேப்டிஸ்ட் யோகானன் மரித்தோரில் எழுந்தான், ஆகையால் அவரிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்று யோகானன் குறித்து யோகானன் எழுதப்பட்டது. யோகானன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை, ஜான் தி பேப்டிஸ்ட். ஆனால் அவன் பேசியது எல்லாமே உண்மை. ஒரு அற்புதமும் செய்யவில்லை. 15 மார்க் 6:15 சிலர் அவர் எலியா என்றார்கள். யார்? இயேசுவா. வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவரை போல இருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ப வருவம் மத்தேயு 11 வருவம் எடுத்தது. இயேசுவா என்ன சொல்றார் என்று பார்ப்போம். மத்தேயு 11 ஏகாம்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். 14 நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசுவா சொல்றது பாருங்க. If you can accept it, மனதாய் இருந்தால் வருகிற
சொன்னவனாகிய எலியா இவன் தான். அப்ப மேலுக்கு போகணும். 11வது வார்த்தை பத்து. அதப்படி எனில் இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவனும் உமக்கு முன்பாக போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வார்த்தையினால் எங்க இருக்காது? ஏசாயா 40 உமக்கு முன்னால் இயேசுவுக்கு முன்னால் வழியை ஆயத்தம் பண்ண, யாவைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்ன வனாந்தரத்திலே கூப்பிடுகிற ஒரு குரல். பெண்களிடத்திலே 11 பிறந்தவர்களில் யோகானன் ஞானஸ்நானம் கொடுக்கிறவன், அவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவரும் எழும்பினதில்லை. ஆனாலும் வான ராஜ்யத்தில் சொறியவனாய் இருக்கிறவன் அவனிடம் பெரியவனாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரை குறித்து? John the Baptist. 12 யோகானன் ஞானஸ்நானம் கொடுக்கிறவன், அவன் காலம் முதல் இதுவரைக்கும் வானராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், அதாவது ஆபாசம் கொண்டவர்கள், they take it by force. ஏன்? எதிராளி பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை, அதிகாரங்களை நாங்கள் அனுபவத்திலே ருசிக்க பயன்படுத்த விடமாட்டான், எதிர்ப்பான். ஓகே, பிசாசுகளை துரத்தும் அதிகாரம், பிசாசுகளை கட்டி போடும் அதிகாரம். யேசுவா 2 குறிப்பாக இடங்களிலே அவருடைய சமாதானம், அவருடைய கலிகூறுதல் எங்களில் நிறைவாயிருக்க அவர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி இருந்தார். இவைகளை சொன்னேன், அவர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எங்களுடைய பொறுப்பு அதிகாரத்தை உபயோகிப்பதும் அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து அவருடைய சமாதானம், அவருடைய கலிகூறுதல் எப்படி நாங்கள் ருசித்து இந்த வாழ்நாட்களிலே நெருக்கங்களின் நடுவே வாழ அழைக்கப்பட்டோம் என்பதை அனுபவத்திலே கொண்டு, அது எங்களுடைய கட்டித்தனம், எங்களுடைய முயற்சி. அதான் இந்த பலவந்தம் பண்ணப்படுகிற அநேகம் பேருக்கு ஃபைட் பண்ண தெரியாது. ஆகையினாலே சவக்காலையில இருந்து யாரையோ தாட்டு போட்டு வாராக்கள் மாதிரி அநேகமான
விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட உலகெங்கும் drowsy. நிச்சயமாய் பலருக்குள்ளே பேய்கள் இருக்குது. அதனுடைய எக்ஸ்பிரஷன் பிரதிபலிப்பு காண்பிக்கும். பேய்கள் உள்ள இருந்தா என்னென்று என்ற உனக்கு இருக்க வேண்டிய நாள அந்த சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வட உறிஞ்சு குடிச்சு போட்டு இருப்பான் அந்த பேய்கள். So you want to be happy. நீ வாலிப பிள்ளையோ உனக்கு எல்லாம் இருக்கலாம், சகோதரங்கள், வீடு வாசல், வேலை இருக்கலாம். You cannot have the joy and peace of Yeshua. That's all. Period. அதை காப்பி அடிச்சு பிசாசு ஆவிக்குரிய பிரகாரமாக தன்னுடைய பொய்யான ஜோய், தன்னுடைய பொய்யான சமாதானம் கொடுப்பார். That's what people enjoy. என்ன எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். வஞ்சிக்கப்பட்டார், அவர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி கொப்பி அடிக்க கொடுப்பார். அதுதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் கள்ள கிறிஸ்துவை, போலியான கிறிஸ்துவை உள்ளே வைத்திருந்த அவர்களுக்கு தெரியாது. அந்த பொய்யான சமாதானம், பொய்யான கலை உறுதல் அவர்கள் வாழ்க்கையில உண்மை இல்லாத இருந்தும் மாயமானமாக ஜீவியம் நடத்தி மாயமான சமாதானம் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அந்த அதிகாரத்தை எடுப்பார்கள். பிசாசுகளை தொடர்த்தும் அதிகாரத்தை இயேசுவின் அவருடைய சந்தோஷத்தை எடுப்பார்கள். அவருடைய சமாதானத்தை எடுத்து அதில் ஜெபிப்பார்கள். கட்டளை போட்டு பயமோண்டு கட்டளைகளும் தீர்க்கதரிசிகள் யாவரும் ஜான் வரைக்கும் யோஹானன் வரைக்கும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கூறினார்கள். தீர்க்கதரிசனம் தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். யாரு இவ்வளவு நேரம் நான் சொன்னது? யோஹானன், ஜான் தி பேப்டிஸ்ட். அவன் நீ கேட்கலாம், அதப்படி அவன் நீ வேறாங்கிற மறுபடி இருக்கு. எலியா அதாவது ஜான் தி பேப்டிஸ்ட் என்னென்ன எலியாவாகிற இது சொன்னது இயேசுவா. நீ ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். அதாவது வந்து கழுத்து வெட்டப்பட்ட யோகானர். கீழே தள்ளிவிட்டு கோயில என்ன மணக்கிற இடமோ சரியா ஐயோ வேறங்க இதுக்குள்ள போட்டாங்க வாஷ்ரூம் போற
உடையவனாகிய எலியா pointing to John the Baptist, இவன் தான் கேட்கிறதுக்கு காது உள்ளவன். எல்லாரும் கேட்க மாட்டார்கள். He talking to the people of Israel. Not everyone will take it. குறிப்பாக அந்த வேதபாரகர், pastors, Bible scholars, யேசுவோட மோதனாக்கள் நல்லா எடுத்துக்கொண்டாங்க. கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு கேட்கறதுக்கு காது இல்லை, புடையன்ற காது. ஏன் யேசுவா சொன்ன அவங்க புடைய பாம்பு. சவுட்டு விரியன். அப்படியான கேரக்டர் இவர்கள். தகப்பன் பேய் லூசிபர். ஓகே, இன்னும் ஒரு வார்த்தைக்கு போவோம். லூக் 1ஆம் அதிகாரம். We have to search the scriptures. அதான் உண்மை அறியலாம். லூக் கொண்டு சகரியாக கேப்ரியல் கோல்சானு எலிசபெத் கற்பந்தரித்து ஒரு மகனை பெறுவாள். Who is that? John, யோஹானன். 16. இப்ப பாருங்க, அவன் மினிஸ்ட்ரி உனக்கு ஞாபகம் வருதான் பாப்பம். அவன் யார்? ஜான். இஸ்ராயேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய யாவையின் இடத்துக்கு திருப்புவார். ஓகே. 17. தகப்பன்மார்களுடைய இருதயங்களை பிள்ளைகளின் இடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை யாவைக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக அவன் ஜான் தி பாப்டிஸ்ட், ஜான் எலியாவின் ஆவியிலும் வல்லமையிலும் உடையவனாய் அவருக்கு முன்னே, யேசுவுக்கு முன்னே வாழ்ந்து கொண்டிருப்பான், நடப்பான். அந்த இருக்குது மல்கியாவில் சொன்னது, பிதாக்களின் இருதயங்களை பிள்ளைகளின் இடத்துக்கு. So John the Baptist, யோஹானன் என்ன விதத்தில் வந்தான்? எலியாவின் ஆவி. ஆவி என்றது நோ, எலியாவின் சுவாவத்திலே intrinsic nature, boldness. நேரடி அனுப்பினார் ஆகாபுக்கு எலியாவை. நான் சொல்றபடிதான் நடக்கும். இஸ்ரேல் மழை பெய்யாது. கடுதா பின்னால நிக்கிறது எலியா, இஞ்சால நிக்கிறது ஆகாப் ராஜா. மழையும் பெய்யாது, பனி பெய்யாது.
என் வார்த்தையின்படி நான் அவருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன். Who will have the boldness to go and talk to a king? அவனுடைய ஊழியம் அதிலே தொடங்குது. ஒரு இன்னொரு தடவை சந்திக்கிற நேரம் என்ன கண்டுபிடிச்சிட்டியா என்று கேட்டாரு. இதெல்லாம் நீங்க தியானம் பண்ணி வாசிச்சு படிக்க வேணும். You found me out? Yes. டாடி பின்னால எலியாக்கு வழி நடத்த. So John the Baptist எலியாவின் ஆவி என்றாய் அவனுடைய வல்லமையிலே, அவனுடைய தைரியத்திலே, அவனுடைய சுபாவத்திலே அவன் வந்தான். The intrinsic nature. ஏரோதுக்கு கட்டளையிட்டு பேசினான். Herod, you cannot have your brother's wife when he is alive. உன் சகோதரன் ஜீவிக்கும் பொழுது அவன் பஞ்சாதி நீ வைத்திருக்க இயலாது. அவன் செத்து போனால் நீ அவளை திருமணம் இருக்கலாம். I have seen 9 abominations in Israel. Boldness. யாவைக்கு ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படியாக ஜான் தி பேப்டிஸ்ட் எலியாவின் ஆவியிலே, சுவாபத்திலே, அவன் வல்லமையிலே, அவனுடைய நேச்சர், இன்ட்ரின்சிக் நேச்சர், அவனுடைய தைரியத்திலே அனுப்பப்பட்டான் ஜான். அண்ட் இயேசுவ said, நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தா எலியா அவன் தான் அனுப்புவேன் என்று சொல்லிய எலியா வந்தாச்சு. இப்ப உங்களுக்கு தெரியும், மத்தியாக 17ஆம் அதிகாரத்தில் 3 பேரை கூட்டி கொண்டு போனவர் ராஜ்யம் பூமியிலே நாட்டப்படும் என்பதை உறுதிப்படுத்தவும், அவர்கள் காண வேண்டிய அந்த தரிசனத்தை காண்பிக்க. ஓகே, 6 நாட்களுக்கு பின்பு மத்தியாக 17 இயேசுவா, பீட்டர், ஜேம்ஸ், அவருடைய சகோதரன் ஜான், பேரு ஜேம்ஸ் அண்ட் ஜான், கூட்டிக் கொண்டு தனித்து இருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் ஏறி முன்பாக மறுரூபமானார். அவர்கள் எலியாவும் மோசேயும் அவரோடு பேசுகிறதாக கண்டார்கள். தரிசனம். எலியாவும் மோசேயும் dead. எல்லாரும் எபிரேயர் 9:28 கீழ்ப்படிய வேணும். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் அதன் பின் நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது.
நியமிக்கப்பட்டிருக்கிறது. So all will have to come under that. It appointed for men to die once it's appointed, and then the judgment. All right. So எலியாவை மோசேயும் கண்டார்கள். யாருக்கு செவி கொடுக்கப்படிக்க சொன்னார்? இவர் என் நேசமகன், அவருக்கு செவி கொடுக்கும். மோசே யாருக்கு பிரதிநிதியாக இருக்கிறான்? கட்டளைகளுக்கு. எலியா யாரை பிரசன்ட் பண்ணுகிறான்? பிரதிநிதி தீர்க்கதரிசிகளுக்கு. ஆனால் இயேசுவ சொன்னபடி தீர்க்கதரிசிகளும் கட்டளைகளும் ஞாபகம் யோகனான் காலம் வரை, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் அறிவிக்கப்படுகிறது. அதுதான் அந்த தரிசனம். வலது பக்கம் எலியா, இடது பக்கம் மோசே. இப்ப செவி கொடுக்க வேண்டியது இயேசுவுக்கு. கேளுங்க. Put the picture again. The other one. No, the other one. Now, தீர்க்கதரிசிகள் மூலம் தேவன் பேசினார். இந்த கடைசி நாட்களில் மகனில் பேசி இருக்கிறார். அதான் சொன்னார், அவருமாயிருங்கோ, அவருடைய வார்த்தைகள் படியுங்கோ. இயேசுவின் வார்த்தைகள். பிரச்சனை வரும். நீ குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அல்லது ஒரு ஆவிக்குரிய சபை என்று நீ அந்நிய பாஷை பேசலாம். நீ 10 வருஷம் 25 வருஷம் இருக்கலாம். நீ பெய்யது துரத்தலாம். ஒன்றும் சரி வராது. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து டாடி அண்ட் சன் மெய்யான இயேசுவை உள்ளே வைத்திருந்தால் நீ தப்புவாய். மற்றவர்களுக்கு என்ன சொல்லுவார்? ஓ, நாங்கள் பேய்களை கேள்த்தோம், நாங்கள் அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், நாங்கள் சபை நடத்தினோம், நாங்கள் உடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்தோம். பரிசேயருக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லவா? உமக்கு தெரியாவா? நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. ஓகே, மத்திய 17:9 அவர்கள் மலையில இருந்து இறங்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷனின் மகன் அவர்தான், மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரை இந்த தரிசனம் நிஜமாக வந்து நிற்கவில்லை.
மோசேயும் எலியாவும். தரிசனம் அது ஆக்களுக்கு படை இல்லை. தரிசனம் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். 10வது வார்த்தை, அப்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் இங்க வருது அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதமாரர்கள் சொல்லுகிறார்களே, அதப்படி என்று கேட்டார்கள். யார் வேதமாரர்கள்? இவங்கதான். இயேசுவோடு இவங்க சொல்றாங்களே, எலியா had to come first. எஜமானே, எலியா முதல் வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே என்று சொன்னார்கள். அதப்படி 11வது வார்த்தை, இயேசு அவர்களுக்கு மறுபடியாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். எலியா முதல்ல வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டும். தாப்பன்மார் இருதயத்தை பிள்ளைகளின் இருதயத்தை தாப்பன். நான் சொல்றத வடிவா கேட்டியண்டாய், மறக்க மாட்டாய். அதை குறித்து தியானித்து இந்த நாளு கூட கொஞ்சம் ஆடே. அப்ப இல்லையா வந்த அது யோவானன் இயேசுவை சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு ஒரு வெள்ளக்காரன் சொல்ல தேவையில்லை. அவங்களோட கமெண்ட்ரிய எந்த ஸ்ரீலங்கன் பிரீச்சரோ அல்லது இந்தியன் பிரீச்சரோ அமெரிக்கன் கனேடியன் ஜெர்மன் எங்களுக்கு தேவையில்லை. அவருக்கு சபை கொடுங்கள். இவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று இந்த வேதமாரர்கள் சொல்றார்களே, அதப்படி? இயேசுவா பதில் கொடுத்தார், எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துவது மெய்தான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எலியா வந்தாயிற்று பிள்ளைகள். சிலாக்கள் யோசிச்சிருப்பாங்க, எலியா முதல்ல வரணுமே, அதுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து வருவார், நாங்க எங்கட பாட்டுல ஜீவிப்போம். முதல்ல அவரு முதல் வருகையில சொல்லி இருக்குது. மல்லிகா கடைசி புத்தகம். மல்லிகாவுக்கு மத்திய 450 வருஷங்கள் போயிட்டது. தைனியனுக்கு சொன்னது தீக்க தரிசனம், அது இதல்லாத முத்திரை போடுறது. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு மேலாங்க ஒரு தீக்க தரிசனம் 4 செஞ்சுரி அடைத்து போடு. இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் இந்த உண்மைகள் உனக்கு தெரிய வேணும். மல்லியாக்கு மத்திய எத்தனை வருஷங்கள் போனது? ஒருவன் திகதர்சன் சொல்லவே இல்லை, அடைத்து போட்டாயிற்று. எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல் யாரு குறிச்சு சொல்றார்? யோகானன், ஜான் தி பேப்டிஸ்ட். அவன்தான். என்னொரு ஊழியன் தனியாக இருந்து ஒருவரும் இல்லை, வீட்டை விட்டு பிரிஞ்சு வனாந்தரத்தில்
தேனும் வெட்டுக்கிளியும். எப்படி ஒரே சாப்பிடுற தேனும் வெட்டுக்கிளியும் காலமும் மத்தியானம் பின்னர் நீங்க ஒன்றை சாப்பிட்டு போட்டு போற இல்லையா? அவர்கள் கேட்ட மாதிரி இந்த மன்னாவை தவிர போறேதான். ஓகே, எலியா வந்தாயிச்சு என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனை அறியாமல், அதாவது ஜான் தான் அந்த எலியா, அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். என்ன செய்தார்கள்? அவன் கழுத்தை வெட்டினார்கள். ஏரோதர பஞ்சாதிக்கு யோவானன் தலை தான் சூப்பா கொடுத்திருக்க வேண்டும். அவன் ட்ரெயில வச்சு கொண்டு வந்தான். நீ மீன் தலை சூப் குடிப்பாய். இங்க ஜான் த பேப்டிஸ்ட் அவன் தலைய, அதுவும் பர்த்டே டைம்ல எல்லாருக்கும் முன்னால அவள் கொண்டு வந்தாள். டான்ஸ் ஆடுறது ஏரோதியார் மகள் பிலிப்புக்கு பிறந்தவள். அவள் 2ஆம் தரம் மத்தானே காட்டினே. இப்ப என்ன அந்த பிள்ளையின் பாருங்க என்ன பேய்கள் இருந்திருக்க வேண்டுமா? ஒரு மனுஷன் களத்தை பற்றி ஒழுக ஒழுக ட்ரெயில வச்சு கொண்டு வர்றதா? அதுவும் அவன் பர்த்டே. ஏரோது இப்படிப்பட்ட மனுஷன் தான் பர்த்டே கொண்டாடினவன். ஒரு யாரும் கொண்டாடினதாக இல்லை, பார்வோன் கொண்டாடினவன். யோபு தன் பர்த்டே சபித்தான். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. இப்ப உலகம் எங்கும் பர்த்டே கொண்டாடுகிறார்கள். அது நம்முடைய டாபிக் அல்ல. இது யோபு. கால் கையெல்லாம் சொறி கீழே கிடக்கிறது. இலைகள் அல்ல, ஓட்டு துண்டு சொறிய. நான் சொல்றேன், யோபு அவன் பேச 3 பேர் வந்திருந்தவங்க அவங்களை பற்றி சொன்னான். நீங்க எல்லாம் அலப்புண்டாக்குற சிநேகிதர்கள். அலப்பு உங்களை மாதிரி இருந்தா அது வேணாம். சரி, அப்ப வந்த எலியா வந்தா இது அவதான் ஜான் த பேப்டிஸ்ட். அவனுடைய வல்லமையிலும் அவனுடைய சுபாவத்திலும் என்ன ஸ்பிரிட். அதுதான் யாருக்கும் பயப்படாம பேசினவன். அவன் அந்த பக்கமாக வந்தவன் குதிரை வண்டி இல்லை. அவள் இன்னொருத்தி தந்த சகோதரன் பஞ்சாதியோட. அவன் விட இல்லை. What boldness, eh? உன் சகோதரன் மனைவியை நீ வைத்திருக்க முடியாது.
nation. Okay. வடிவத்தடிவாயிட்டுதான் எளிய வந்தாயிட்டது. மல்லிகா புத்தகம் கடைசி அதிகாரம் 5. இயேசுவ முத்திரை போடுகிறார். கேட்க மனதா இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளுங்கோ. காதுள்ளவன் கேட்க கடவான். காத்திருக்காதே எலியாக்காக. அவர் வரும் நேரமாயிற்று. இயேசுவா by the way நேற்றைய தினத்தில் earthquake வீடுகள் கொஞ்சம் விழுந்து இருக்குது. இந்தோனேஷியா earthquake. இயேசுவா சொன்னது பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் வரும். ஒரு காலத்திலும் தண்ணீர் இல்லாத பஞ்சம், தண்ணீர் எல்லாம் வத்தி போய் வெப்பம் ஏற ஆரம்பிக்குது. வட துருவத்தில் காலநிலைகள் எல்லாம் தாறுமாற போகுது. யுக்ரைன் யுத்தம், ரஷ்யாவும் இன்னும் நின்றபாடு இல்லை. பெரும்பாலான சபைகள் 98, 99 நித்திரை தூங்குகிறார்கள். சபை கூடுதலுக்கு வந்து பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போகிறார்கள். அல்லது இந்தியாவில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்பம், ஹல்லேலூயா. அவர்களது உயர்ந்த வரம் அதுதான். அல்லது மற்றாக்கள் அந்நிய பாஷை சொல்லி என்னென்னலாம் பேசுறாங்க. பேய்களை துரத்துவோம், நோயாளிகளை குணமாக்கவும், வர இருக்கும் ராஜ்யத்தை அறிவிப்போம். No, 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 no. All those things. All right. உண்மையான மெஷியா அவருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ண எலியா அனுப்பப்படுவார் என்று கூறப்பட்டபடி எலியாவின் வல்லமையிலும் சுவாபத்திலும் தைரியத்திலும் வந்த யோஹானன் அவன்தான் அது மெய்யான இயேசுவுக்கு முதல்ல அனுப்பப்பட்டது. திறமான ஒரு ஆத்தாட்சி ஏசாயா 40 அதிகாரத்திலே கூறப்பட்டது நிறைவேறிற்று. So that's a proof that Yeshua, born of a virgin, கன்னியின் வயதிலே காலம் நிறைவேறியது. வந்த பிறந்த பிள்ளைக்கு இயேசுவா என்று பெயரிட்டார். இப்ப இன்னமொரு அத்தாட்சி பார்ப்போம். Messiah will be a prophet like Moses. மெய்யான மெஷாயா மோசே மாதிரி ஒரு தீர்க்கதரிசியாய் இருப்பார். உபாகமம் 18 தேவனாலே கூறப்பட்டது.
தேங்க்யூ. பதினெட்டு 17 15 உபாகமம் 18-15 ஹீப்ரூ ஸ்கிரிப்சர்ஸ். எபிரிய ஸ்கிரிப்சர்ஸ் இல்லாம கிறிஸ்டியானிட்டி டவுன், cannot survive. இயேசு ஒரு யூதன். வலது பக்க மூலையில நூற்றுக்கு அதிபதி அவன் யூதன் அல்ல, அவன் ரோமன். இதுக்கு ஆக்ட் பண்ணவர் நேத்திரை அடைந்து போனார். But he believed it. Now, பாகமம் 18-15 உந்தவனாகிய அவை என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவை உன் சகோதரரிடமிருந்து இருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக போச்சு. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இந்த வார்த்தைகளை வாசிக்க உனக்கு சந்தோஷமா இல்ல? எங்கட மூத்த சகோதரன் யேசுவா இது மோசைக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் யேசுவா அங்கே இருந்தான் டாடியோட. எப்படி இருந்தான்? வார்த்தையாக. டாடி ஒரு ஆள், வார்த்தை ஒரு ஆள். டாடிக்குள்ளே வார்த்தை, வார்த்தைக்குள்ளே டாடி. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. உள்ள ஹைலைட்ஸ் இருந்தா களை பண்ற, அதை போட்டு வடிவா களை பண்ணி விடு. அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஒரே பிள்ளை சபை கூடப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய யாவையின் குரலை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய நெருப்பு இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய யாவையை நோக்கி நீ வேண்டிக் கொண்டதன்படியெல்லாம் அவர் செய்வார். எங்களுக்கு வேணாம் இனி மோசே, எங்களுக்கு இந்த சத்தமும் கேட்க தேவையில்லை, இந்த நெருப்பு வேணாம், பூயும் வேணாம் என்று நீ கேட்டுக்கொண்டதன்படி அவர் செய்வார். 18-17 அவங்க நடுங்க துவங்கினார்கள். எங்களுக்கு இதெல்லாம் உணர்ந்து கூட பார்க்க இயலாது. அப்பொழுது யாவை என்னை மோசே அவர்கள் சொன்னது சரி, கரெக்ட். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை வார்த்தையை நீ மறக்கலாம். 18-18 உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலே இருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை, I don't know how much I love these words. என் வார்த்தைகளை அவர் வாயிலே கொடுப்பேன்.
நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். எவ்வளவாய் படித்தோம். அவருடைய வாயால வர வார்த்தைகள் எல்லாமே யெகோவா, யாவே, அதுவே இந்த தேவன் அவருடைய தகப்பனின் வார்த்தைகள். யெகோவாவுக்கு கீழ்ப்படுகிற நேரம் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்? அது உயர்ந்த தேவனின் வார்த்தைக்கு. அதுதான் உபாகமம் 18:15 அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களாக, அல்லது பிரச்சனை, அழிவு, அழிவு. என் பேரினால் அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் அழிப்பேன், விசாரிப்பேன். 77 முகம். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு சொல்லுவார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவன் எவனோ அவனை அழித்து போடுவேன். அதை மறுபடியுமாக புதிய ஏற்பாட்டில் நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க வாச முதல் உடன்படிக்கையின் வார்த்தைகள். அப்போஸ்தலர் 3:22 மோசே ஜனங்களை நோக்கி, தாப்பன்மாரை, உங்கள் தேவனாகிய யாவே என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிடத்தில் இருந்து எழும்ப பண்ணுவார். எதை சொல்றான்? உபாகமத்தில் இருந்து சொல்றான். அதுதான் வேத வாக்கியங்கள். உனக்கு அது இது இல்லாம ஏசு கிறிஸ்து ஏசப்பா. இப்ப நான் வாசி சொல்றான். பீட்டர் ராயப்பன் என்ன அப்பராயம் இருக்கட்டும், என்ன எங்க இருந்து சொல்றது என்று பார்க்க வேண்டும். உபாகமம் 18:18 போடு, கேளுக்கு இடம் இருக்கு. அவர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை எல்லாவற்றிலும் நீங்கள் செவி கொடுப்பீர்களாக, அதாவது கீழ்ப்படிவீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவனோ எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான். உபாகமத்தில் போட்டிருக்கு, விசாரிப்பேன். விசாரி. இங்க பீட்டர் சொல்றான், நிர்மூலமாக்கப்படுவான், அழிப்பேன். இது தெரியாத அநேகம் பேருக்கு. மத்தேயு 13 57 57:57
இயேசுவாதான் அவர் எழுப்புவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி, the prophet. மத்திய 13:57 அவரை குறித்து இயேசுவை இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எந்த தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் வேற எந்த இடத்துல கனமீரம் அடைய மாட்டான். தன் வீட்டிலே தன் ஊரிலே இவரு தெய்யா Yeshua was a mighty prophet. அவர் எழுப்பிய அவங்க ஆள் அனுப்பினாங்கள். யோஹானன் ஜான் தி பேப்டிஸ்ட் 1 அதிகாரம் 21 19 1 யோஹானன் எருசலேமில் இருந்து யூதர்கள் ஆசாரியரை லேவியரை யோவானிடத்துக்கு அனுப்பி, வாயு நீ யார் என்று கேட்ட பொழுது அவன் சொல்ல மாட்டான் என்று அறிக்கையிட்டது மன்னி சொல்ல மாட்டான் என்று சொல்லவில்லை. மறுதலியாமல் அவன் சொன்னான், I am not the Christ, I am not the Messiah. அப்பொழுது அவர்கள் பின்னை, எலியாவா? எலியா? அதுக்கு அவன், நோ, நான் அவன் அல்ல. நீ தீர்க்கதரிசியானவரா? யாரு குறித்து கேட்கிறாங்க? உபாகமம் 18 உன் நடுவில் இருந்த ஒரு தீர்க்கதரிசியை எழுப்புவேன். So are you the prophet? அந்த தீர்க்கதரிசியானவரா? அதற்கும் அவன், நோ, நான் அவர் அல்ல. பாத்தீங்களா? இருபத்தி 25 அவர்கள் அவனை நோக்கி, நீ மெசியாவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் அல்ல என்றால் என்னத்துக்கு நீ ஞான கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். Why are you baptizing people? யோகானன் மறுபடியாக, நான் தண்ணீரினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிறவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். 6 மாதம் டிஃபரன்ஸ் கருக்கூட்டத்தில் யோகானனுக்கும் இயேசுவுக்கும் 6 months டிஃபரன்ஸ் வயதில். அவருடைய செருப்பின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி இல்லை. So the true Messiah will be preceded by the John Baptist. ஏற்கனவே கூறப்பட்ட எலியாவின் வல்லமையிலும் சுவாபத்திலும் வந்தவன். Elijah has come already. யோவான் 6:14 இயேசுவா செய்த அற்புதத்தை அந்த மனுஷர்கள் கண்டு 5 அப்பங்கள் 2 மீன்
5000 மனுஷர்களுக்கு மட்டும். இவர்தான் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். Many people do not know that he is a prophet. Mighty prophet. டாடி எழுப்பினது யூதர்கள் ஜனத்தின் நடுவே இருந்து யூதனோட உனக்கு கோபம் வேண்டா, யூதர்களுடைய சுதந்திரத்தை நீ அடைய மாட்டாய், ஒன்றுக்கும் கவலைப்படாது. முடிவிலே இயேசுவின் சொல்லை நீ காப்பாய், நான் உன்னை அறியேன். எப்படிப்பட்ட இயேசுவை, இயேசு கிறிஸ்துவை நீ கேட்கிறாய், உள்ளே குடிகொண்டிருக்கிறாய். அவர் ஒரு mighty prophet, தேவனாலே எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. அவர்களுக்கு தெரியும், யூதர்களுக்கு 7:40 39 வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பரப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். டாடி மகனுமே ஆவி, ஒரே ஆவி. இயேசுவா இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியால் பரிசுத்த ஆவி 3ஆம் ஆள டாடி மகனும் இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் மரியாளின் மகன், மெய்யாகவே இவர் இரட்சகர், நோ, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்று சொன்னார். என்ன தீர்க்கதரிசி? மோசேக்கு தேவன் சொன்னது, உங்கள் சகோதரரிடத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவேன், வார்த்தைகளை அவர் வாயிலே போடுவேன், கீழ்ப்படியாத ஆக்களை நேர்மூலமாக்குவேன். இயேசுவின் சொற்களுக்கு கீழ்ப்படுகிறாயா அல்லது நிர்மூலமாக்கப்படுவாய்? நீ அந்நிய பாஷை சாகுபட்டம் பேசிக் கொண்டிருந்தாலும் உன்னை நிர்மூலமாக்குவார். வெள்ளக்காரன், கருவர், பிரவுன், இந்தியன், ஸ்ரீலங்கன், ஜெர்மன், ஜப்பனீஸ், சைனீஸ், டெஃபினெட்லி நிர்மூலமாக்கப்படுவார். இயேசு கிறிஸ்துவின் சொற்களுக்கு கீழ்ப்படியாதவர்களை படிப்பிக்கிறாங்க. லவ் லவ் லவ், விசுவாசம் விசுவாசம், ஃபெய்த் ஃபெய்த் ஃபெய்த். 2ஆம் வருகை, தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசனம், அது இது ஆவியின் வரங்க வெட்ட போட்டு கிடாங்க. உங்களோட வேலையை பார்த்துட்டு அட்டி கோப்பி. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவன் நிர்மூலமாக்கப்படுவான். அப்படிப்பட்டவர்களை அவர் சொல்லுவார், I do not know you, get away. அக்கிரம செய்கைக்காரர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் சிலுவையிலே எல்லாம் முடிந்தது. நாங்கள் ஃப்ரீ, you are free to go to hell.
சொல்றார், அவருக்கு செவி கொடுங்கள், அவர் வாயிலே என் வார்த்தைகளை போடுவேன். நாங்கள் கிருபையின் காலம் அது இதண்டு மாயமானமும் பொய்யும் உருட்டும் திரட்டும் பேய்கள் பாஷையை பேசிக்கொண்டு பிளா 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 அவன் யூதர்கள் சொல்றார் பிளாபரிங். இதுதான் நடந்தது. பிளா 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 பாபிலோன் கோபுரத்திலே அவர்கள் கட்டும் பொழுது அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்படுகிறது இல்ல. சர்ச்சுக்கு வேற போறேன், அதுக்கு வேற போறேன். ஜனங்கள் அநேகர் யேசுவாவின் வார்த்தையை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் அப்படி அவர்களுக்கு ஸ்பிரிச்சுவல், they know the Torah. மோசே பல சொன்னதை நான் எழுப்புவேன். தீர்க்கதரிசிகள் மூலம் பேசினார், இயேசுவ மூலம். இப்பொழுது மகன் இயேசுவாவில் பேச இருக்கிறார். என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே ராஜா 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 என்று சொல்லுறாய். நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னுங்கிறாய். ஏன் கூப்பிடுறாய் கத்தாவே என்று? நீ கத்தாவே என்ன? அவர் அநேகமாக சொல்லுவார், கத்தாதே கத்தாதே நிப்பாட்டு. அப்போஸ்தலர் 7:37 ஆனால் எங்களுக்குள்ளே உண்மையான கிறிஸ்துவா மெஷியா அல்லது டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் இவைகளை விவரமாக உன் அறிவுக்காகவும் வேதவாக்கியங்கள் மெய்யான இயேசுவாவை குறித்து என்ன கூறியிருக்கிறது என்பதை நீ அறியவும் இவளை கற்றுக் கொடுக்கிறேன். எனக்கு வழி நடத்தின படி விருப்பம் உண்டாக்கள் அல்லது விட்டு போடுக்கட. அப்போஸ்தலர் 7:37 இஸ்ராயேல் பிள்ளைகளை நோக்கி, உங்கள் தேவனாகிய யாவே உங்கள் சகோதரர்கள் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேதான். எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த மோசேதான். தேவன் எழுப்புவேன் தீர்க்கதரிசியை உங்கள் சகோதரர்களுக்குள்ளே இருந்த என்று சொன்ன அந்த ஆள் இயேசுவ the Messiah. They knew the scriptures. அடுத்ததாக மெஷாயா துளைக்கப்படுவார், குத்தப்படுவார்.
அவரை விழாவிலும் குத்தினார்கள். சகரியாவின் புத்தகம் 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் தேவன் பேசுகிறார். தயவின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்படியான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, my goodness, right speaking. அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே ஒரு மகனுக்காக அழுது புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சனை பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக. இத்தனை தடவை வந்துட்டா எனக்காக பேசுகிறவர் இதுல யேசுவா. மனம் கசந்து துக்கிப்பார்கள். இதை ஒரு கப்பாப்பம். நான் எருசலேமில் உள்ள தாவீதின் குடும்பத்தாரையும் மற்ற ஜனங்களையும் கருணையின் ஆவியாலும் இரக்கத்தின் ஆவியாலும் நிரப்புவேன். அப்படியான ஒரு சுவாபத்தினால் நிரப்புவேன். அவரது பிரசன்னமாகிய ஆவியினாலே அவர்கள் தாங்கள் குத்தின ஒருவனான என்னை பார்ப்பார்கள். அவர்கள் மிகவும் துக்கமாயிருப்பார்கள். அவர்கள் ஒருவன் தன் ஒரே மகனின் மரணத்துக்காக அழுகிறவனை போல, ஒரே மகன் செத்து போனான் அவனுக்காக அழுகிறவனை போல, ஒருவன் தன் மூத்த மகனின் மரணத்துக்காக அழுகிறவனை போலும் துக்கம் கொள்வார்கள். பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான மெஷாயா. இவரையா பின்பற்றுகிறாய்? அல்லது உன் சபை, அல்லது உன் குஷினி கட்டித்தார, உனக்கு கிணறு கட்டித்தார, உன்னை கள்ள போதையா? கள்ள போதையர் எழுந்தார்கள் யேசுவாவின் நேரத்திலும். முள்ளு கள்ளங்கள். பேயை தாப்பனாய் கொண்டவர்கள். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் வேத புத்தகத்திலே இருக்கா இல்லையாண்டு பார். அது கூட உனக்கு மனம் வருமோ தெரியாது. காலம் பொல்லாததாய் மாறி இருக்கு. உண்மையை பொய்யண்டும், பொய்யை உண்மையண்டும். எங்கள் அரசாங்கத்தின் பிரச்சனையா தான். எது உண்மை எது பொய் தெரிகிறதில்லை. எப்படி தெரிகிறது? The world is ruled by dead men. உலகம் அனைத்தும் ஆளப்படுகிறது செத்த மனுஷர்களாகும். They're dead.
மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷன் மகனின் அடையாளம் வானத்திலே காணப்படும். மனுஷனின் மகன் யேசுவா வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை சகல கோத்திரத்தாரும், இது வாஜனியா இஸ்ராயல் கோத்திரத்தார், all the tribes கண்டு குளறத்துவம். Now வானத்திலே அவர் தோன்றும் நேரம் அவரை கண்டு அள்ளத் துவங்குவார்களாம், புலம்புவார்கள். Did it dawn in you? நாங்கள் யோசிப்பு சந்தோஷப்படுவார்கள். சகரியா சொன்னது சரியா போச்சு, நடக்க போகுது. குத்தினோர் யாவரும் கண்டிடுவார். அப்பொழுது மனுஷன் மகனின் வருகை அறிவிக்கும் அடையாளம் வானத்திலே தெரியும். உலகில் உள்ள மனுஷர்கள் அனைவரும் கதறுவார்கள். வானத்து மகளின் மீது மனித மகன் வருவதை காண்பார்கள். Now the correct is அவனுடைய கோத்திரத்தார் அழுது புலம்புவார்கள் அவரை கண்டதும். யோகானம் 19:31, 37, 19:37 அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஜெகரியா குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதுல போட சகரியா 12:10 சொல்லுகிறது. பக்கத்தில் இடம் இருக்கு. வெளிப்படுத்தின புத்தகம் 1:7 தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்து அழுவார்கள். சிலுவையல்ல, வானத்திலே அவர் தோன்றும் நேரம் அவரை கண்டு உடனே அவர்களுக்கு அடையாளம் வந்துவிடும். And they will start weeping. யார் சொன்னது? தீர்க்கதரிசி சகரியா. They will start weeping. இவரை கொத்தினோவா? வேத வாக்கியங்களிலே கூறப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளிலே உன் வாழ்க்கையை கட்டு மாயமானம் பண்றதை விட்டு எத்தனையோ பேர் பாஞ்சு குற்றங்கள் மாறி தெரிஞ்சு சபைகளை விட்டு போட்டு சரியா வார்த்தை கொடுப்படுற இடத்தை தங்களுக்கு மண்ட கனத்தினால ஜபம் பண்றாங்களா? முழுக்க புட்டையன் நாகபாம்பின் ஜபங்கள். மந்திரவாதம்.
உண்மையில்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள், உண்மையான மெஷியா கட்டடிக்கும் இல்லாதவர்கள். வெளிப்படுத்தின புத்தகம் 1:7 இதுவும் மேகங்கள் உடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். பாருங்க, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். Did you see that? எத்தனையோ தடவை அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். Are you going to come? Are you coming? Establish the kingdom. இப்பொழுது நீ போற பாதை, உன் நெருக்கம், உன் துன்பம், அவருக்காக உன் மேல் விழுகிற பிழையான குற்றச்சாட்டுகளும், உன் மேல் வந்து பொறிகிற மந்திரவாத ஜபங்கள் எனப்பட்ட மந்திரங்கள் அவருக்கு எல்லாம் தெரியும். உன் பிரயாசத்தையும் உன் விடாமுயற்சியையும் நான் அறிந்திருக்கிறேன். He is coming. He is coming. அவருக்கு அவருடைய ஆடுகள் பெயர் தெரியும். கவலைப்படாத. யாரும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியதில்லை, பேர் சொல்லி கூப்பிடுவார். கமிய அவர் தமக்கு சொந்தமான ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடுவாராம். He knows your name. உன் பெயர் மாற்றப்பட்டது அவருக்கு தெரியும். நீ எங்கே எந்த இடத்திலே ஊழியம் செய்கிறாய், உனக்கு பின்னால மடு தோன்றுகிறவர்கள் யார்? இயேசுவின் கண்ணுங்களுக்கு மறைந்தது ஏதாவது உண்டா? எபிரேயர் 4:13 படி. No. Come on, lift up your head. தலையை மேலே உயர்த்து. எப்பொழுது வருவி காலை எழுந்ததும் உனக்கு வசதியாக இருந்தால் வெளியே வந்து வாழ்ந்து பார். அப்பொழுது வருவி. காத்திருக்க கண்கள் யாவும் அவரை காணும். உலகத்தார் காண்பார்கள், குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து இயேசுவை வரும் நேரம் புலம்புவார்கள். புலம்பல் என்றால் வெட்டித்து அழுவார்கள். அப்படியான ஒரு சுவாபத்தை சூழ்நிலையை ஊற்றுவாராம். சகரியா 12:10. இப்பொழுது மறைந்திருக்கிறது. குத்துனவருக்காக உன் வாழ்க்கையிலே சேவை செய்ய
உன்னை விட ஆசீர்வாதம் குறைஞ்சவர்கள் எத்தனையோ பேர், தாய் தப்பன் இல்லாதவர்கள், நோய் உள்ளவர்கள், தனிமையாக இருப்பவர்கள். ஏன் உன்னை மையமாக வைக்கிறாய்? உன்னை விட கடும் கஷ்டத்திலும் நெருக்கத்திலும் கண்ணீர் உள்ளவ தாய்மார், தகப்பன்மார், வாலிப பிள்ளைகள். ஒரு தகப்பனின் அன்பு எதென்று தெரியாது. தகப்பனை இழந்த பிள்ளைகள். எனக்கு இந்த வாழ்க்கை யாரோ நேசிக்கிறார்கள் என்று அன்பு வைத்து அவர் திருமண உடன்படிக்கையை செய்து அவனாலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் கண்ணீரோடு. இதுவும் அவர் திரும்பி வருகிறார். எப்படிப்பட்டதான ஒரு இயேசுவா உனக்குள்ளே இருக்கிறார். யாருக்காக ஜெபிக்க போற? வேத வாக்கியங்கள் போய் ஒரு முடியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனார். The scriptures cannot be broken. வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. யோகானன் 10:35. யோகானன் 10. வேத வாக்கியமும் உடைக்கப்படாது இருக்க. So, did you see today? Many are going to cry and weep. I don't know. ஐயோ, என் வாழ்க்கையை வீணாக்கி போட்டார். அவரை கண்டு உண்ண போல போவார்களா? Well, உனக்கு செய்யப்படுகிற அநியாயம் ஒவ்வொன்றும் அவர் கண்கள் கண்டு இருக்கிறது. யாக்கோபுக்கு சொன்னார், Jacob, I have seen what Laban has done to you. லாபான் உனக்கு செய்ததை நான் பார்த்தேன். இப்பொழுது நீ உன் வீட்டுக்கு திரும்பி போ. வேதவாக்கியங்கள் நிறைவேறும் நாட்களில் ஜெபிக்கிறோம். Be careful. So, மெஷியா குத்தப்படுவார். குத்தினவர்கள் யாவரும் அவரை கண்டு விம்மி விம்மி அழுது புலம்புவார்கள். கோத்திரம் கோத்திரமாக அழுது புலம்புவார்கள். இன்னும் ஒரு வேதவாக்கியம் கூறுகிறது, அவர் வந்து எருசலேமில் சஞ்சரிக்க நேரத்தில் காயத்தை கண்டு இதப்பு நடந்தது மக்கள் கேட்பார். அவர் சொல்லுவார்,
என் சகோதரரோடு இருக்கும் நேரத்திலே இது நடந்தது. உன் வாழ்நாட்களை ஒப்பு கொடுக்க போறாய். போய் மாயமானம் எடுபடும். Receive the blessings. Yavareka Yahweh Vashbreka. Yairi Yahweh Parabelik. Eza Yahweh Parabelik. Vazamika Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பார். யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு தயவாய் இருப்பார். யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயர் உண்மையான மேசியா. குத்தப்படுவார், துளைக்கப்படுவார் என்று கடைசியாக பார்த்தோம். இத்தனை இடத்துல நாங்கள் வாசத்தையும் சரியா பிடித்துக் கொள்ளாத குத்தினோர் யாவரும் காண்பார்கள், கண்டு புலம்புவார்கள். எங்களுடைய எண்ணம் என்ன? யூதர்கள் குத்தினார்கள் என்று. நீயும் நானும் குத்தினது எங்கள் பாவிகளாய் இருக்கும் நேரத்திலே அதற்காகவே தம்மை ஒப்பு கொடுத்து குத்தப்பட்டார். We are a part of it. குத்தனாக்களுக்குள்ளே நாங்களும் பங்கு. அடுத்த முறையும் சந்திக்குவார். யார் பிரிந்து போனார் உன்னோடு ஊழியம் செய்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு Shalom to you. வார்த்தையிலே வேறு கொண்டு அனுப்புவா. பீட்டர் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கட்டும். நீங்களும் போக போறீங்களான்னு கேட்டு பேர் சொன்ன வாழ்க்கையின் வார்த்தைகள் உடத்திலே உண்டு. நாங்கள் அங்கு Bye.